எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டூர் போயிருக்காங்க. டூர் போயிருக்காங்களா? உள்ள போகிறாங்களா? டூர் போயிருக்காங்க, ஊட்டி போயிருக்காங்க. ஊட்டிக்கு போயிருக்காங்களா? கொடைக்கானல். வாமா 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 வரவேண்டிய வணக்கம். யாரும் ஆளு புதுசா இருக்கு? யாரு? நானா? என்ன நான் வந்தது எப்ப புதுசா இருக்குன்ற? என்னமா நான் பார்த்ததே இல்லையா? என்ன நீ பார்த்தது இல்ல? எங்க அரசாங்கத்துல நான் இன்னும் பார்த்தது கிடையாது. உங்க ஆமா உங்க அரசாங்கத்துல நான் புதுசா இந்த நாடகத்துமே இப்பதான் நான் பாக்குறேன். நாடகத்தை நீ இப்ப பாக்குறியா அது எனக்கு தெரியாது. இது நாடகத்தையே நான் பார்த்ததே இல்ல. நான் கட்டிக்கார நாடகம் வந்ததுல இருந்து கூத்துக்கு வந்ததுல இருந்து பார்த்தது இல்ல. இப்பதான் பாக்குறேன். யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. யாரும் எந்த ஜமாவும் ஆனது இல்ல. காவடியார் கூட இருக்கும்போது கூட அந்த கதையை கூட நான் காதல் கேட்டது இல்ல. அப்படியா? ஒரு நேரம் ஆரம்பிச்சு அவார்டு வாங்கின நாடகம் இது. இந்த நாடகம் அந்த நாடகம் எங்க கிட்ட அந்த அவார்டு தான் யார் வச்சிருக்கீங்க? சிந்தவர் கிட்ட இருக்கு. அந்த உள்ள மெத்த வீட்டுல மாட்டி இருப்பாரு. ஆமா ஆமா அதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. என்ன நீ இந்த அரசாங்கத்துல பார்த்தது இல்லையா? அதான் இன்னைக்குதான் பாக்குறேன். நான் இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னே உங்க வீட்டுல எங்க அப்பா செஞ்சிருப்பாரு. அம்மா அவன் உனக்கு புதுசா செய்ய வந்திருக்கான். ஆமா உனக்கு தான் வேலை. எனக்கு எத்தனையோ பேர் செஞ்சுட்டு போட்டான். புதுசா வந்து என்ன செய்ய போறான்? இருக்கிற நான் என்னமா செய்ய போறேன்? நான் செஞ்சா ஒரு 5 நிமிஷம் செய்வோம், மிஞ்சினா 5 நிமிஷம். இல்லையா? அப்படி சொல்லி நீ சொல்றது மணிக்கணக்கில் போது. அது என்னமா இது? எந்த வேலை விட்டாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுறுசுறுப்பா ஓடி விடுவாங்க. கறி ஓடி விடனா, அங்க ஓடி விடனா. எங்க அப்பா எல்லாம் வயசான காலத்துல அவங்க எல்லாம் உங்க செஞ்சிருப்பாங்க. இப்ப நான் புதுசா இருக்கேன்னா நான் வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து இருந்துட்டு இப்ப புதுசா வந்திருக்கேன். சின்ன வயசு பையா. புதுசா ஒரு ஆள் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த ஆளு புதுசா வச்சிருக்காரு? அப்படியே தூங்கணுங்க, அப்படி இப்படி தூங்கணுங்க, ஏன் இப்படி பாடுங்க. ஏன்னா ஒரே பக்கம் படுத்தா மறுத்து போன மாதிரி இருக்கும். தண்ணி அடிச்சு கிடையாதுன்னா என்னையே தூக்கல. கோயிலுக்கு வந்தா குறைய எடுத்துக்கணும். இந்த நாடகத்தை பார்க்கணும். முக்காடு போட்டு நீ மட்டும் தூங்குனீங்கன்னா
கோயிலுக்கு குறையறது போனா இங்க தூங்குனீங்கன்னா நெடுக்க வாழ்க்கையில தூங்கினா இருக்கணும். நீ சொல்லியம்மா. சலதார விழுது நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் குறைகடல் வெறுப்பதுண்டோ. குலவெந்து கொள்வதெல்லாம் குறைகடல் வெறுப்பதுண்டோ. ஆமா ஆமா இல்லையா? இல்ல அப்புறம் விட்டு கொஞ்சம் சலதார விழுது நீரும் கொஞ்சம் நான் பாலை புதுசா பாக்குறேன்னு சொல்றேன். ஆமா நான் எதுக்காக சொல்றேங்கிறத அது புரிஞ்சுக்கிறேன் முதல்ல. நீ அதாம்மா நானும் சொல்றேன். உங்க அரசாங்கத்துல நான் வந்திருக்கேன்னா நாடகத்தையும் நீ பார்த்தது கிடையாது. கிடையாது. எங்க அரசாங்கத்துல இன்னைக்கு புதுசா இருக்கிற ஒண்ணு நான் அதுதான் இன்னைக்கு பாக்குறேன். அதுக்குதான் சொல்றேன் நானும். ரொம்ப நாளா நம்ம கட்டிக்கார அடிவரங்க தானே. ஆமா இன்னைக்கு இந்த ஆளு புதுசா பாக்குறேன்னு சொல்றானே. ஆமா அது என்ன கேட்டு அதுதான் நீ அதான் புதுசா நீ புதுசா இருக்குன்றீங்களா என்னதான் சொல்றியா? நான் அம்மா நானும் வாங்க கூட தான் இருக்கேன். சலதார விடுதியிலும் சாகரம் தன்னை சார்ந்தால் குலவென்று கொள்வதெல்லாம் குறைகடல் விருப்பது உண்டோ. பல அரிசிகள் சேர்ந்து கொண்டா மேகங்கள் விரிச்சிட்டு மழை பெய்யுது. ஆமா நல்ல இடத்துலயும் பெய்யுது, கெட்ட இடத்துலயும் பெய்யுது. ஜலம் 5 வகையான பூமி 5 வகையான பூமியில 5 வகையான நிறம் மழை பெஞ்சதுன்னா 5 வகையான நிறமா நீர் ஓடுதான். எல்லாம் அழுகு ஜலம் அது இது குப்பை கூலம் எல்லாம் சேர்ந்து போவோம். இதெல்லாம் சேர்ந்து போகுதான். ஆமா கடல் இருக்கு. கடல் எந்த நிறம்? அது தூயமான ஜலம். நீல நிறம் கடல். ஆமா தூய்மையான ஜலம். அதான் சொல்லி இருக்கிறாங்களே, கடல்ல ஒரு துரும்பு கிடந்தாலும் கிடக்கும் மனசுல. இவன் மனசுல ஒரு துரும்பு கிடக்காது அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா கடல் அவ்வளவு சீரணம் உள்ளதுதான். ஆமாங்க. அந்த கடல்ல ஒரே ஒரு தூசி இருக்கிறத பாத்திருக்கியா நீ? கடல்ல கிடக்காதுமா. எவ்வளவு தூசி இருந்தாலும் கரைக்கு கரைக்கு தான் விட்டுரும். ஆமா ஆமா அதத்தான் சலதார விழுது நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் புறமென்று கொள்வதெல்லாம் குறைகடல் விருப்பதுண்டோ. நம்ம நல்லது செய்யலாம். ஆமா கெட்டது செய்யலாம். நல்லதை உட்கொள்ளும் இந்த நெஞ்சம் கெட்டதையும் உட்கொள்ளணும். ஆமா 5 விரல் இருக்குன்னா எல்லாம் ஒரே விதமா இருக்காது. ஒரே வித்தியாசம் இருக்காது. ஆமா ஆமா இருக்கு. வித்தியாசங்கள் இருக்கு. இதுல என்ன நான் ஒரே சம்பந்தம் பேச முடியுமா? எது பேச முடியாதுமா? முடியாது. ஆமா அதான் புலவர்கள் சபையநாடி பொன்கவி ஆள சார்ந்தால் நலமென்று கொள்வதெல்லாம் நல்லதோ பெரியோர் கூட்டம். ஒண்ணு கூட சொல்லலாம், ஒண்ணு குறைய சொல்ல மிசுங்க. ஒண்ணு கூட சொல்லலாம், ஒண்ணு குறைய சொல்லலாம். ஏதோ அவன் வந்ததுக்கு, ஆமா அவன் வயிற்று பழப்புக்கு ஒரு குறைய விட்ட உன்னை சொன்னா உன்னை சொல்லல விட்டுட்டான். ஆமா சபையில உட்காந்துருக்காங்க கூத்து பாக்குறாங்கன்னா எல்லாமே ஒரே தனதானத்தில் இருக்க மாட்டாங்க. ஆமா இருக்க மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்க, நல்ல கதையை சொல்றானா, நல்ல படிச்சு அறிவுரையான கதையை சொல்றானா, இல்ல தெம்மாங்க பாட்டு போடுறானா, வசனத்தை ஒழுங்கான முறையை சொல்றானா, பாடன பாட்டுக்குள்ள வசனத்தை சொல்றானா, பாட்டு ஒண்ணு வசனம் ஒண்ணு சொல்றானா. ஆமா இது சிந்திக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. நிறைய பேர் அதை பாப்பாங்க. ஆமா ஒரு சிலர் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்றவாறு தாய் குலம் எல்லாம் பெண் தேசத்துக்கு ஒரு பெண்ணை நீ வந்திருக்கேன்னா நல்ல ஜாக்கெட்டு நல்ல போடுவேன், நல்ல ஜடை, நல்ல பூ வச்சு வந்திருக்கு, நல்ல அருமையான ஒரு குடும்பத்துக்கார பொண்ணு அப்படின்னு அவ ரசிப்பாங்க பெண்கள் எல்லாம். புடவை ஒரு மாதிரியா இருக்கு, ஜாக்கெட் ஒரு மாதிரியா இருக்கு, இதுக்கு ஒன்றும் பேசியா இல்லையே. இதுல கரக்கட்டுலாம் சின்ன சின்னதா இருக்கு, அது சரியில்லை சரியில்லை அதை பாதி பேர் பாப்பாங்க. அவன் கெடா பெஞ்சலிக்கு போனவான். அப்படித்தான் அவன் அப்பா சேர்த்து 6 மாஞ்சு போனவான். இதுக்கு அது சரியில்லை, அதுக்கு இது ஒரு மூக்குத்தி போட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். மூக்கு இருக்கிற இடமும் தெரியல, மூக்குத்தி இருக்கிற இடமும் தெரியல. இதுக்கு ஒண்ணும் சரியில்லடி, இது சும்மா ஒண்ணும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்பாங்க. ஆமா ஒரு சிலர் முன்னமே சொன்னேன் கருத்தை விரும்ப புரியுங்க கதை கத்துக்கிட்டு. ஆமா இந்த மயில செட்டுகள்லாம் இருக்காங்க அதே வயசு வாலிபர்களா அதே மலையாளி நாங்க பாரு அதுக்குள்ளயா கல்யாண இருக்கிற வேஷம் விரும்புவோம். ஆமா ஆமா கல்யாணம்னா சூரவாட்டக்காரர். ஆமா பார்த்தா 6ஆம் மாதிரி அடிக்கிற மாதிரியா கடிக்கான போட்டு அவங்க மலை என்னமா அடிக்கிறான். என்ன மூத்தார கேட்டேன் பார்த்தா சுத்தராம் பாரு, அதிகமா சுத்தராம் பாரு கலவையா என்ன ஒரு சூரவாட்டக்காரன். அவன் அங்கே மட்டுமா சுத்துவான், அவன் எங்க வேணாலும் சுத்துவான். எங்க வேணாலும் அதை நான் சொல்லக்கூடாது கூட. தன்னுடைய பெருமை தன் ஊர்ல தான் சொல்லணும். வேணாம் வேணாம் வேணாம், அவன் பெருமையை சொல்லிட்டா அவன் மறுபடியும் குடிச்சு வந்து நம்ம கிட்ட வளர்த்துவான். வேணாம் விடு. அவன் மாவன் வேற ஏதாவது இன்னும் என்னடான்றான் பட்டுங்கண்ணே. எங்க இருக்கான் பட்டுங்க போறாரு அவங்க மச்சான் வர்ற வரைக்கும் உட்கார மாட்டாரு. அவர் மச்சான் அவரு ஆறுமுகம் அவன் மச்சான் தான். அவன் சின்ன நல்லுவான். நான் எம்மா நாளா வராங்க அவனை பார்த்து மச்சான் எல்லாம் ஒண்ணுதான்.
வெள்ளை பண்ணி என்னதான் நினைச்சா பண்ணியா பேரு நான் வந்து சேந்த நாட்டுல ஆறுமுகம் வீட்டுக்கு போறது எப்படி கேக்குறான் யார் தெரியுமா ஆறுமுகனா நம்ம வெள்ளை பண்ணிடா அவர் வீட்டுக்கு தானே கேக்குறாரு இவரு கட்டிக்காரு வெள்ளை பண்ணி பேருப்பா அவனுக்கு வெள்ளை பண்ணி எடுத்துக்க என்னடா சாமி வந்து முழுக்கிறா மாதிரிடா அப்படியம்மா அசாதம்ன்றது பலவிதம் உன்னை நான் ஏன் உன்னை புதுசா பாக்குறேன் ஏன் என்ன புதுசா பார்த்தேன்றீங்க வருத்தப்படாது இல்ல இல்ல ஆமா என்னுடைய ராஜ்யம் இருக்கிறது என்னுடைய நாடு இருக்கிறது நாடெல்லாம் வேத கோஷ்டம் நகரெல்லாம் பெரியோர் குற்றம் வீடெல்லாம் இருந்தோர் பாட்டம் விளைவெல்லாம் வாழையோட்டம் காடெல்லாம் மலை வெளியிட்டோம் கையிலையும் எழுதி நிற்போம் ஆமா நாடெல்லாம் வேத கோஷ்டங்கள்னா அந்தணர்கள் நிறந்த நாடு நிறந்த நாடு நகரெல்லாம் பெரியோர் கூட்டம் பெரியோர்கள் நிறைந்த நாடு ஆமா நகரெல்லாம் பெரியோர் கூட்டம் வீடெல்லாம் இருந்தோர் பாட்டம் எங்க நாட்டுல இஷ்டம்னா ஏக்கமா தவிர ஏக்கம் கிடையாது ஒரு இடத்துல தானம் பெற்று வந்து அதை உண்ணாலும் அதை ஒருவருக்கு கொடுத்துதான் சாப்பிடுற பழக்கம் ஆமா இஷ்டம்னா ஏக்கம் ஆமா வீடெல்லாம் இருந்தோர் பாட்டம் விளைவெல்லாம் வாழையோட்டம் மா பலா வாழை இப்படி போன்ற முக்கரிகள் நிறைந்த நாடு எங்களுடைய நாடு இப்படி நாளா இருந்தாலும் கையிலையில் விழுந்து நிற்போம் கையிலாயம் இருக்கிறது கையிலாயத்தை போல ஒரு அடைகள் சேர்ந்த நாடு எதுவுமே கிடையாது கையிலையில் விழுந்து நிற்போம் கையில மாறிடா இந்த ஊரு கைலாயம் மாறி நம்ம சொல்ற சாதாரண கையில என்ன அவ்வளவு அலட்சியப்படுத்த கூடாது இல்ல கையில மாறிடா இது அப்படின்னு அதை போல கையிலைக்கு ஒப்பாகிய நீதி வடிவாத அரசாங்கத்தில் மக்களுக்கு குறை என்றால் மன்னர் மக்கள் காலிலே உள்படுவையானால் மன்னனுடைய எமிலே உள்பட்ட பாவனை போல் குறைபாடு இல்லாது கருத்தில செங்கோல தாக்கி ஆட்சி நடாத்தி வரக்கூடிய என்ன மாறியிட்ட மன்னன் இருக்கிறார் ஜெயசேன மன்னன் அந்த ஜெயசேன மன்னனுக்கு இந்த நாட்டில் அடங்கி அத்தனை பெண்களுக்கு கற்பிக்க ஆதாரமா இருக்கக்கூடிய மாதகுல மாணிக்கமா சொல்லி வரக்கூடிய என்னைதான் அதிரூபவதினு சொல்லுவாங்க. அதிரூபவதி ஆமா நல்ல பேருமா. ஆமா மன்னனை மாலை இருக்கு என்னை மாலையிட்ட மன்னருக்கும் என் நாட்டு மக்களுக்கு நான் எவ்வாறு உடையவள் தெரியுமா? ஒரு மன்னனை மாலை இருக்கு பிறந்த இடத்திற்கு பெருமையும் புகழ்ந்த இடத்திற்கு புகழ் தெரிவிக்க ஒரு பெண்ணா பிறந்தவர். ஆமா அதே அப்பேற்பட்ட பெருமைக்குரிய பெண்ணாளுடைய உள்ளத்தில் அழுக்குங்கிறது ஒண்ணு இருக்குதான். ஆமா என்னமா அழுக்கு மாசற்ற ஒளி விளக்கா மனது வேண்டும். மாசற்ற ஒளி விளக்கா மாசி இருக்கு. எங்க இருக்கு மாசி? மாசத்துல இருக்குமா? மாசம் கிடையாது மாசு. மாசத்துல ஒரு மாசம் இருக்கு மாசி வானத்துல உள்ளது. ஆமா சந்திரன் இருக்கு. அது எங்க உள்ளது? அதுவும் வானத்துல தான் இருக்கு. மாசினுடைய தன்மை என்ன? சந்திரனுடைய தன்மை என்ன? ஆமா சந்திரன் தூய வெண்மையா இருக்கும். மாசி என்பது கொஞ்சம் இருளா இருக்கும். ஆமா அந்த தூய்மை வெண்மையாக இருக்கக்கூடிய சந்திரனாகப்பட்டது மாசியை மறந்தால் எப்படி இருக்கும்? ஆமா இருள் அடைஞ்சிடும். ஆமா அந்த மாசி என்பது ஒரு அழுக்கு. அந்த மாசியை போன்ற அழுக்கு இருக்கிறதா பெண்ணாளுடைய உள்ளத்துல. ஆமா மாசற்ற ஒளி விளக்கா மனது வேணும். மாசி சிக்கரக்கணுமா? ஆமா மாசற்ற ஒளி விளக்கா மனது வேண்டும். மன விட்டு மனைகளாக இருக்க வேண்டும். ஆமா பெண்ணா பிறந்த நம்ம வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போக கூடாதுங்கிறது ஒரு சட்டம் கிடையாது. எந்த காரியத்தை குறிப்பிட்டு போறோமோ அந்த காரியத்தோட எழுந்து வீட்டுக்கு வந்துடணும். ஆமா அங்க உட்காந்து 4 வார்த்தை பேச போனா பின்னால ஆம்பளைங்களுக்கு பல இடைஞ்சல் கொண்டாந்து சேர்க்கலாம். உண்மைதாமா
இல்லையா மறை விட்டு மனைவிகளாக இருக்க வேண்டும் ஆசைப்படால் மனிதவரால் நடக்க வேண்டும் கொண்ட கடவுளுடைய வார்த்தை மறுத்து எந்த பெண்ணுமே பேசக்கூடாது ஆமா அந்த கொண்ட கடவுளுடைய வார்த்தை மறுத்து பேசுற அந்த பெண்ணுன்னா அந்த கணவனுக்கு மட்டுமல்ல கொண்டவரை மதியாமல் பேசும் குடிக்கையும் அவளை விட வேறு இல்ல ஆமா அந்த அவங்களுடைய உறவினர் சொந்த பொறுத்து எங்க இருக்குதோ அங்கெல்லாம் யமா அவனே குறிப்பிடுறா உண்மைதான் அதாவது தாலி கட்டிய கணவனை மறுத்து பேசக்கூடாது அதான் கொண்டான் குறிப்பறியா மனையாட்டி ஆமா அதாவது ஆசமலர் மனிதவராக நடக்க வேண்டும் அரிதமும் குளித்த முதல் செய்ய வேண்டும் நீ எப்படி குளிக்கிற நான் வந்து தீபாவளி குளிப்பேன் உன் குடும்பம் எல்லாம் கோல்கோடி என் முன்னாடி அடிக்கடி குளிக்கூடாதுட்டா உன் பொண்டாட்டி இருக்காத நான் உடனே தானே சரி நான் தீபாவளி டெய்லியும் 3 வேலை நான் தொடபாடையில வச்சுருவேன் நீ நான் வந்தாலும் பேச பார்த்தா அத்தை டெய்லியும் கொஞ்சம் ஓயாத குளிச்சா உடம்பு வேணா போகுதுன்ட்டு உன் மேல வாசனை வச்ச தீபாவளி குளிமாமா தான் கொஞ்சம் நாங்க துணியே துவைப்போம் அப்படியே அந்த துணி தான் எடுத்து கட்டி பண்ணி நிற்கும் அவ்வளவு பொறப்பு அப்படியே அவன் கண்ட வேண்டிய இருக்கிற பசங்க மாதிரி இருக்கும் காலர் தான் அரிதரவ குளித்து போத செய்ய வேண்டும் பேசியரை எட்டியரை நினைக்க வேண்டுமா கெட்ட செய்யக்கூடிய கிட்ட சிறியத்தன் வச்சுக்க கூடாது உண்மைதான் எட்டிக்கா இருக்கு பாத்தீங்க ஆமா அப்படியே ஆப்பிளி பழம் மாதிரி அப்படியே பறிச்சு தின்னா தோக்கடிக்கும் அப்படியே சும்மா செக்க செய்வேன்னு பறிச்சு தின்னா இருக்கும் இல்லையா ஆமா அந்த எட்டிக்கா மாதிரி நினைக்கணும் அது தின்ன முடியாது ஒரே கசப்பு வாயில வைக்க முடியாது உண்மைதான் பேசியரை எட்டியரை நினைக்க வேண்டும் வேறு சிந்தை இல்லாத பெண்கள் இருக்கணும் கணவரே தெய்வம் பதியே தெய்வம் புருஷனே தெய்வம் என்று புகழமான பெண்ணா பிறந்தவளுக்கு 190 கணவன் தான் தெய்வம் அந்த முறைதான் வராது என்னை மாலையிட்ட மன்னனுக்கும் என் நாட்டில் அடங்கிய அத்தனை சிவங்களுக்கும் எந்த குறைபாடு இல்லாத வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது எந்த குறைபாடும் இல்ல கட்டைய கணவனுக்கு மருத்துவார்த்தே இல்ல கிடையாது அப்படிதான் ஆமா அப்படி கணவனே தெய்வமாகும் மனகுபடியான தெய்வமே தெய்வமாகும் எந்த விதமான குறைபாடு இல்லாத வாழ்ந்து வந்தாலும் என் நிலைமை தெரிபாடி வரைக்கும் இருந்தாலும் மனிதனுக்கு விதி என்பது ஒன்று உண்டு உண்மைதாமா எங்க விதி இருக்கிறது வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தா தான் மனது நிம்மதியா இருக்கலாம் ஆமா சந்தோஷம் இல்லைன்னா மனதுல நம்மள வியாக்குலமா இருந்ததுன்னா மனது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா வியாக்குலமே வியாதி ஆமா வியாதி ஒரு மனிதனுக்கு ஆமா வியாதி என்பது வியாக்குலம் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா தான் கடவுளை பார்க்கலாம் அதுக்கு கோழி வெட்டலாம் கடா வெட்டலாம் அதை பண்ணி இருக்கலாம் ஆமா இந்த மாதிரி நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷம் இல்லைன்னா வியாதின்னா மனிதனுக்கு அதான் வேதனை ஆமா ஏமா மண்ணல மாலை தெரித்து கொஞ்ச நாள் தினந்தாடி நல்ல முறையில சந்தோஷமா நாங்கள் வாழ்க்கோம் அப்புறம் நான் வீட்டுக்கார சேர்த்தா போட்டாரு என்னம்மா கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தோம் அப்புறம் எங்க அப்புறம் என் வீட்டுக்காரர் அப்புறம் நெல்லையா தான் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தோம் கொஞ்ச நாள் அப்புறம் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு முன்ன பேசியிருந்த அந்த ஆளுகிட்ட யாரு முன்ன தாலி கட்டி கொஞ்ச நாள் தான் நெல்லையா இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் நெல்லையா குறைபாடு இல்லாத இருந்த நாங்கள் ஏன் இந்த நிலைமைக்கு நான் வருத்தம் அடைகிறேன் என்ன சமாச்சாரம் என்பது உனக்கு தெரியும் ஆமாயம்மா அருள் இல்லாதவருக்கு அவுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை பிள்ளை இல்லாதவருக்கு வேறு என்மம் கிடையாதுமா பிள்ளை இருந்த மாதிரினா எனக்கு ஒண்ணும் புரியல நீ சொல்றது
செய்வதற்கு தெரிந்தும் இல்லைன்னு சொல்வார்கள். நாட்டிலே எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாத இருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் தான் அந்த வருத்தங்கிறது. ஆமா, ஐயோ நம்ம பேரை சொல்லுவோம், நமக்கு இமை கடனை முடிப்போம், நமக்கு நல்லது கெட்டதை செய்யவும். ஆனா ஒரு பிச்சையை நமக்கு கொடுக்கலையே. என்னம்மா சொல்ற? ஒரு பிள்ளைய கொடுக்கலையே வருத்தப்படுவது கொஞ்ச நேரம் தான். அழாதம்மா, நீ இந்த பாவில படுற துயரம் இருக்கம்மா. அழாதம்மா. ஏமா என்னடா இது பெரிய மல்லியில வந்து மாட்டீங்கன்னா? அழாதம்மா, ஏமா அழறா? என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா? பிள்ளை இருந்தும் நான் பெரும் பாவிடியப்பா. அப்புறம் என்னம்மா? எனக்கு பிள்ளை இருந்தும் நான் பாவிடியப்பா. பிள்ளை இருந்தும் பெரும் பாவி நான் பிள்ளை இருக்கான் இல்லையா? அப்புறம் ஏமா? 1 2 அடி. எத்தனை பிள்ளை? உலகத்துல ஒரு மன்னனை மணந்து வாழ்க்கை செய்வது நேரத்துல கொஞ்ச நாளைக்கு பிள்ளை இல்லாத இருப்பாங்க. ஆமா, அந்த நேரத்துல அவங்க மனசு சஞ்சலப்படும். ஐயோ ஆண்டவா, பரமேசா, கைலாசநாதா, சத்யேசா, மன்னனை மணந்து இவ்வளவு காலமா எங்க பேரை சொல்ல ஒரு பிள்ளை கூட பிள்ளை இல்லையே அப்படின்னு வருந்துவாங்க. அது இல்லாதவங்க. ஆமா, இந்த பாதி இருக்கணும்மா. உங்களுக்கு எத்தனை குழந்தை? எத்தனை குழந்தைமா? 15 ஆம்பளை பிள்ளைய பெற்ற. அப்புறம் என்னம்மா 15 ஆம்பளை பிள்ளை தான் அங்க பெற்றுறீங்க? அந்த பிள்ளை என்ன செய்வா? வேலை மேல இருக்குங்களா? பெரிய மல்லிகை மண்டலம் வந்து மாட்டிக்கணும். என்னடா 15 பிள்ளைய பெற்ற பாவிய நிலைமைய கேட்டு என்னமா? சொல்லுவாங்க. எழுதா குறைக்கு அழுதா தீருமா? என்னமா தூரம் அழுது புரண்டாலும் ஆமா, மாண்டவர் ஒரு மாநிலத்துல சொல்லுவாங்க. விதியை வெல்ல கொஞ்சம் தானே முடியாது. அவனோட முடியாது. என்ன பண்ணாங்க? விதியை வெல்ல வேதனால சொல்லுவாங்க பழமொழியை, பாம்பு சுத்தன காலம் கடிக்காத போவாதுன்னு. நாய் நிறைய தண்ணி வேணாலும் 6 நக்கியா பார்க்கணுவாங்க. நீ பேசுற சந்தோஷம். என்ன பண்றது? போன மேல இருக்கிற மதுல இப்படி குதிக்குமோ அப்படி குதிக்குமோ. என்னமா தலைவலி தான். பூனை மேல இருக்கு மதுல மேல இருக்கும். இங்க இருந்து நம்ம போறோம், பூனை ஓடும் குறுக்காடா. உடனே அந்த ஊர்ல சுத்து மருந்து கட்டி வச்சிருக்காங்கல்ல, தண்ணி ஓட ஒரு சாலம் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு சந்து. நம்மள பார்த்த உடனே அந்த பூனை ஓடி அந்த சந்தில் நிக்கும். அப்ப மதுல எதுல மேல நிக்கிற மாதிரி இருக்கும். சரக்கு இருக்கு. சரக்கு நாங்க வாங்கி அந்த வச்சிருக்கோம் குடிப்பான்.
அந்த தாருக்கு இல்லடி என்ன பையனா இவர விஷயம் அவங்கள்ட்ட இருக்குன்னு இல்ல ஓடி நம்மள கண்டு பயந்து ஓடி நிக்குது அந்த செவத்து அந்த சாலத்துங்க நிக்கிறா எட்டது பார்த்தா மதுரை அது மேல இருக்கு நம்ம பூனை மேல மதுல இருக்கு மாதிரி தான் தெரியும் இல்ல சொன்ன பெண்ணே அந்த மாதிரி கதையா இருக்குவாங்க அத நீ மட்டும் அழுதுனா நான் என்ன பண்றது ஆமா 15 பிள்ளை என்னமா ஆண்டவருடைய அம்சத்தினாலே மன்னர மனது பிள்ளை இல்லைங்கிற குறையே கிடையாது அப்புறம் என்ன அதனால தான் ரொம்ப விசந்தல் தான் இப்படி பொடி ஆட்டுங்க உண்மையே அதுதான் இல்ல 15 பிள்ளை இல்ல அழுகுறாங்க இந்த மாதிரி ஊருக்கு வித்தைக்கு சத்துரு விசனம் விசனம் வியாக்குலம் உடம்புக்கு விஷத்துக்கு வியாக்குலம்னா விஷமே ஆமா ஆமா நோவு வர்றது வியாக்குலம் தான் உண்மைதான் அவனை பார்த்தாலே தெரியுது ஏதோ மனசுல வியாகுலத்தோட இருக்குன்னு நினைக்கிறான் நீ இப்பதானா பார்த்து வர இல்ல அதான் அது கணேசன் 2 ஏக்கர் மெயின்ல அந்த வித்துட்டு இப்ப எவ்வளவு அந்த சந்திராங்குளி போற வரைக்கும் வந்துட்டோம் பைபாஸ் மாதிரி நம்ம என்ன பண்றதுமா இது மாதிரி கொடுத்துட்டு நீ வசனத்தில் நிக்கிற இருந்த பிள்ளைய ஒன்று ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நிக்கிற என்ன பண்றது குடும்ப கதையை போட்டு கொலை பண்றான் பத்தியா இவ பிள்ளை பேச இதை படிச்சுட்டு இது லோல் போடுங்க அம்மா 15 பிள்ளைகளை பெற்று ஒரு பிள்ளை கூட இல்ல அல்ல அது வளரும் நல்ல முறையில வச்சிருப்போம் 16 வயசு முடியும் ஐயோ நம்ம பிள்ளை 16 உள்ள பிள்ளையா போச்சா இந்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பார்த்து மனம் செய்யணும் கல்யாணம்னு ஆரம்பிப்போம் அவனை கூட்டு தம்பி உனக்கு கல்யாணம் தான் சொல்லுவீங்க அப்படியே முடிச்சிருப்போம் என்னடா போறதுக்கு அந்த பசங்களுக்கு கல்யாணத்துல அவனுக்கு கெட்டக்காரங்க இருக்கா அது முடிவு நிலைமை என்னன்னே தெரியும் இதே மாதிரி பாஞ்சு பாருங்க நாங்க செய்த பாவமா இல்ல இந்த பிள்ளைகள் செய்த பாவமா ஆண்டவன் எங்க தலையில எழுதுறா அது என்னன்னு ஒண்ணுமே புரியல பாவத்தே இப்ப 5 பிள்ளையும் இல்லையா இறந்துட்டானோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரே ஒரு பிள்ளை இருக்கான் பரவாயில்லையா அப்படி இருந்தோம் இந்த 5 பிள்ளையும் பெத்துமா குடும்பம் எடுப்படாண்டா ஒரு பையன் இருக்கான்டாப்பா ஏய் குடும்ப கட்டுப்பாடுன்னு பண்ணாதான் புள்ள இருக்கும் அப்பெல்லாம் ஆம்பளை பண்ணிப்பாங்க உங்க காலத்துல இப்பதானே பொம்பளை பண்ணிக்கிறாங்க மன கட்டுப்பாடு இருந்தா போதும் அதான் குடும்ப கட்டுப்பாடு மன கட்டுப்பாடு உனக்கு மார்கழி மாசத்துல விடுவான் பாடுபாடு கொடுத்து பண்றான் அப்பா இப்போது அன்புக்குரிய ஒரே பிள்ளை இருக்கிறான் பையன் பேரு மீண்ட செல்வன் பரவாயில்ல மீந்த 15 பிள்ளை போயிட்டுதே பாக்கி இருக்குது இது ஒண்ணு இதுவாவது நம்ம பேரை சொல்லுவோம் களிமுஜிமான உட்கார முடியாது முடிக்கவும் நல்லது கெட்டதை செய்யவும் இந்த பிள்ளையாவது இருக்கட்டும் சொல்லி அவனுக்கு இந்த 15 போனது போக இது மீண்ட செல்வம் அவனுக்கு 15 போடுது இது மீண்ட செல்வம் இப்ப அம்மங்கிட்ட போய் தவம் வாங்கி வாங்கிருக்கீங்க ஆமா இவன் போக மாட்டான் அப்புறம் இவன் அம்மா மாதிரி அனுப்பிட்டுருக்கான் அவன் போவாங்க நமக்கு தெரியாது ஆமா ஆமா கல்யாண பேச்சு எடுத்தாதான் எல்லாம் போட்டுது கல்யாணம் அந்த பையன் பேச்சு எடுத்தாதான இதுவும் போகும் அந்த பையனுக்கு கல்யாணம் நீங்க பண்ணி வைக்க போறேன்னு சொல்லாதீங்க அதே எங்கேயாச்சும் பார்த்து காட்டிக்க முடியாது நினைப்போமா அது நினைக்காதீங்க அதே போ கல்யாணம் ஐயா புள்ளியும் போடுதா இந்த பையனுக்கு அதை பத்தி பேசாதீங்க இது எங்கேயாச்சும் பார்த்து அவனை எதுவும் வரலாம் அந்த மாதிரி கூட நமக்கு பரவாயில்ல ஆமா பையன் மீண்ட செல்வம் ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான் பரவாயில்ல விடு ஆகினாலே மன்னனை பார்க்க வேண்டும் பிள்ளையும் பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல பிள்ளைக்கு பிள்ளையாகவோ மந்திரிக்கு மந்திரியாகவோ இந்த நாட்டை பிற்காலத்துல வருங்காலத்துல வரும்பொருள் உரைத்தல் மந்திரி அதே போல இந்த நாட்டில நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவோம் எங்களுக்கு எல்லா வரம்புகளை எடுத்து உரைக்கவா எங்களுக்கு மந்திரி இன்னும் ஒருத்தவர் இருக்கிறோம் ஞானப்பிரகாச மந்திரி ஆமா பையனுக்கு பையனாகவும் மந்திரி அவன் நாங்க பிள்ளையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பின்ன அவனை நம்பி தான் நம்ம 17-20 பேரும் இருக்குமே ஞானப்பிரகாச தம்பி அவனை நம்பிதான் நம்ம 17 நான் வேகக்குள்ள பூர நம்பிதான் இருப்பான் யாரு கூட ஞானப்பிரகாச மந்திரி பிள்ளைக்கு பிள்ளையாகும் ஆனா நாட்டிற்கு வருங்காலத்தை எடுத்து உரைக்க முடியாத மந்திரிக்கு மந்திரியாக அவனை தான் நாங்க பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் பெத்த பிள்ளைய சாதமாவே நினைக்கல அவன் நினைக்காதீங்க அவனை பேசாதீங்க அவன் ஈச்சி போச்சு இல்ல எல்லாருக்கும் வந்து எல்லாரும் பேசாதே எல்லாருக்கும் வரைக்கும் இருப்பான் ஆமா அவன் நெல்லா இல்ல கூட மன்னனை பார்க்க வேண்டும் அரசாங்கத்தை கவனிக்க வேண்டும் பிள்ளையும் பார்க்க வேண்டும் மந்திரியாரை பார்க்க வேண்டும் ஆனா அப்பனை வணங்கி சக்தி பாலா இங்கே வாராய் சக்தி பாலா இங்கே வாராய் பல நாளா உன்னை பாடு என்னை காராய்
எப்படி எப்படி வந்தது உனக்கும் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து குடிக்கி வந்த பாரு புரியும் கரத்திலத்தை வேலி இருக்குது கரக்கும் பண்ண மயில் இருக்குது கரத்திலத்தை வேலி இருக்குது கரக்கும் பண்ண மயில் இருக்குது கருத்தில் ஏதோ உனை நினைக்குது முருகன் கண்டதோ நினை பறக்குது வேலி இருக்குது மயில் இருக்குது உனை நினைக்குது நினை பறக்குது ஏராசக்தி போல இங்கே மாறாய் பல நாளா உன்னை பாடு என்னை இருக்காரா ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது நினைக்கும் இந்தா இந்தா இங்கே பாரு புரியும் கண்ணை இருந்து குடிக்கி என்மே பாரு தெரியும் கரிஜினாலே கோபப்பட்டது கரிஜினி பழனி கண்டது கரிஜினாலே கோபப்பட்டது கரிஜினி பழனி கண்டது இனிய தங்கை தாய் மகிழ்ந்தது முனிவ தேவதி உளம் நிகழ்ந்தது கோபப்பட்டது பழனி சென்றது தாய் மகிழ்ந்தது உளம் நிகழ்ந்தது ஏராசக்தி பாரா இங்கே வாராய் பல நாளா உன்னை பாடு என்னை காராய் திருப்பறைக்குள்ளில் சிரித்தது திருக்கடிகளில் எதிரொலித்தது திருப்பறைக்குள்ளில் நீ சிரித்தது திருக்கடிகளில் எதிரொலித்தது திருச்செந்தூரில் போர் புரிந்தது திருமுத்திகளில் சினம் தரித்தது நீ சிரித்தது எதிரொலித்தது போர் புரிந்தது சினம் தரித்தது ஏராசக்தி பாலா இங்கே வாராய் பல நாளா உன்னை பாடு என்னை காராய் கொஞ்சம் சேவல் கொடி பறக்குது நறு சுரக்குது கொஞ்சம் சேவல் கொடி பறக்குது நறு சுரக்குது கொஞ்சம் குப்பா என்னும் பெயர் இருக்குது ரங்கராஜன் தவிக்கு இருக்குது கொடி பறக்குது நறு சுரக்குது பெயர் இருக்குது தவிக்கு இருக்குது ஏராசக்தி பாரா இங்கே வாராய் பல நாளா உன்னை பாடு மகாராஷ்டிரா மந்திய இந்தியா எந்நாட்டும் மன்னாடை விளைகூற முடியாது இந்த கள்ளமேடி கிராமத்திலே குடிதல் ஆக முடியாது வாழ முடியாத எமது ஆத்ம நண்பர் நண்பர் வெங்கடேசன் என்பவரா இது குமலகுளம் கணேசன் எனக்காக சன்மானம் அளிக்கப்பட்ட ரூபாய் 50 சுபேஜி மேல்படி இந்த கரக சந்தான சௌபாக்கியம் உள்ள கணாக இந்த கள்ளமேடி கிராமத்தில் குடிதல் ஆக முடியாது வாழ முடியாத எமது அன்புக்குரிய அண்ணா நாட்டாமணி சிகாமணி என்பவரா இது அடியாருக்காக சன்மானம் அளிக்கப்பட்ட ரூபாய் 50 சுபேஜி ஐயா அவர்களுக்கு வாலில் வலிமையா வேற சம்பந்தம் அதை வாங்கிற தம்பி பார்த்து மேல்படி இன்னைக்கு சந்தான சௌபாக்கியம் உள்ளதுக்காக ஆமா இன்று இரவு அப்பறைக்காக பிரார்த்தனைக்காக இன்னும் செத்து போடுச்சான் அங்க வந்தப்பதான் சொன்னாங்க உண்மைதான் உண்மைதான் 4 மணி நேரம் உயிர் இல்லாது 4 மணி நேரம் சென்னுதான் வந்து எவங்கிட்ட போராடி உயிர் வாங்கிருக்காங்க ஆமா ஆமா அவங்களும் வந்து பத்தினி தெய்வமா இருந்ததா போராடி வாங்கிருக்காங்க போனோம் ஆமா திருப்பி வந்துருக்கணும் அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து போகுது நான் 2 தடவை தூக்க மாட்டேன் என் முன்னாடி போய் அம்மங்கிறது தான் என் தயா உயிரை என் முன்னாடி தர்ம கற்பால் தான் ஓ ஆமா அப்படி மீண்ட செல்வம்னா அவனுக்கு தான் மீண்ட செல்வம் அவனுக்காகத்தான் இந்த நாடகமே அங்க சொல்லவும் இந்த நாடகத்தை எம்மானாலும் மறந்து என்ன நாடகம் வைக்கலான்னு நான் போய் சாட்டு வரதுக்குள்ள இது ஆடுங்க சாட்டு உங்ககிட்ட ஆமா ஆமா வரும்போதெல்லாம் தேடினீங்க பார்த்தான் 4 பேரும் சீச்சிங்க கீழே கிடந்து 4-5 பேருங்க நின்று சீச்சு பார்த்தீங்க எங்க கலந்துதான் தெரியல கடிச்சிச்சு அவருடைய வகைக்கு வழி அவனுக்கு ஏற்பட்ட ஒரு குறைக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு 2 நாடகத்தை வச்சா 1 மணி நேரத்துல தெரியும் எப்படி எப்படின்னு இந்த நாடகத்தை எப்படி மீட்கலாம் மீட்ட மாதிரி எப்படி நாடகம் ஆடலாம் ஆடலாம் அப்படின்னு குறிப்பிட்டு வந்தோம்
இந்த நாடகம் இங்கே கூட ஆறு இருக்கான் இதே இடத்துல ஆறு இருக்கா. அது நான் ரொம்ப நீண்ட நாளாகுது. நீண்ட நாளாகுது. அப்புறம் தேடி எடுத்துதான் இந்த நாடகத்தை வச்சு 4 மணி நேரம் சென்று உயிர் வந்துதான். அப்படி மீண்டு வந்த ஐயப்பன் அப்பனுக்காக பிரார்த்தனைக்காக முப்பூசை காவையிட்டு படையல் செய்து இன்றைக்கு பாகாலை கொண்டு வந்து கேளிக்கை நடத்தி கேளிக்கையின் சார்பாக ஐயப்பன் என்ற மைத்துனர் அவர்களினாலே இது அடியாருக்காக சன்மானம் அளிக்கப்படும் ரூபாய் 51 சிவஜியம். மேற்படி இது ஐயனுடைய பாதத்திற்கும் சபையில சுந்தரவடி எவ்வளவு பாதத்திற்கும் நாடக ஆசிரியர் தங்களுக்கு வணக்கம். சீக்கிரமாக சென்று மன்னர் வந்திருப்பாங்க. யாருப்பா? நான் பெரிய கோரப்பா. உங்க மனைவி இருக்காங்களா? அதிர்வபதி மனைவி வந்திருக்காங்க. வந்தாலும் வழி விடு. பையன் ஒரு பையன் தான் 5 பேர் கூட்டான வேலையா? யாரையே சொல்லி ஏன்டா எங்க வகுத்து வீணா போகாத கூட வீட்டுக்காரர் வந்தாலும் எதிர் வீட்டுல எண்ணெய் எடுத்து ஊத்துற இல்ல நானே நொந்து போய் நிக்கிறேன். அது அத்தையே கொண்டாந்து அதே பையன் மீண்டும் செல்வம் இருக்கான். நானும் அந்த மாதிரி அவதிப்பட்டவன் தான். ஐயா வசந்தாரு புறப்படுமா செல்வரசு பாரு போ பெற்று என்று போல் என்று ஒரு சமாச்சாரமாச்சு. சமாச்சாரம் இருக்கு. என்ன காரணம்? எதுக்காக கூட்டிங்க? ராஜபாண்டிக்கு வரவேற்பு செய்த காரணம் வேறு ஒன்றும் இல்லை. இருவருமாக சத்தியமதியமாத்தானே வந்து வரும்படியான பாமரவாசிகளுக்கு யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுங்கிற எண்ணம் பிள்ளைகளுடைய அது உங்களுடைய கடமை. ஆமா, மக்களுக்காக கேட்டது மன்னருடைய கடமை. இருந்தாலும் இன்னும் ஒரு விவரம் உங்களுக்கு என்னது? சத்து மக்கள் நல்ல திருவாரி போட்டு போல இந்த வையகத்தவரை போல நம்ம என்ன செய்தாலும் நாட்டு மக்களுடைய நல்லது கெட்டது தெரியாம நமக்கு மந்திரி. உண்மைதான். மந்திரின்னு தான் நமக்கு பேரு வச்சிருக்கோம். நமக்கு பிள்ளைக்கு சமமான. அதனால அவனை கூப்பிட்டு அழைத்து என்ன செய்யலாம்? நாட்டினுடைய வளப்பை எப்படி? அது உங்களுடைய கடமை. நான் வீட்டுல என்ன நடக்குது, மக்கள் பெண்களுக்கு என்ன நடக்குது, அதான் நான் கவனிப்பேன். மந்திரி கூப்பிடுங்க. அப்படிதான் இங்க வா. நான் தான் மந்திரியா? நீ எங்களுக்கு மந்திரி இல்ல. அப்ப பிள்ளைக்கு சமத்துவம் புரிந்த
பெரிய ஞானசேகர மந்திரி. ஞானசேகர மந்திரியா? ஆமா. மன்னன் நினைத்ததாக சீக்கிரம் கொண்டு வா. இப்படியாக ஜெயஜன மன்னனும் அதிர்வதியும் ஞானசேகர மந்திரி அழைக்க ஞானசேகர